திமுக ஆட்சியில மகளிருக்கு என்னெல்லாம் சலுகை கொடுக்குறாங்க, எந்த சலுகையெல்லாம் நீங்க அனுபவிக்கிறீங்க? எனக்கு ஒரே ஒரு சலுகை கூட இதுவரை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. 1000 ரூபாய் தரேன்னு சொன்னாங்க, பெண்களுக்கு 1000 ரூபாய் தராங்க, இன்னுமே கொடுக்கவே இல்லை அவங்க. நான் எவ்வளோ வாட்டி நான் போய் எழுதி போட்டு வந்தேன், ஆனால் எனக்கு கொடுக்கவும் இல்லை, வரவும் இல்லை. இதுவரை நான் ஒரே ஒரு வாட்டி கூட திமுகலேருந்து ஒரே ஒரு சலுகை நான் அனுபவிச்சதே கிடையாதுங்க. எதனால உங்களுக்கு வரல? நீங்க யாருக்கிட்டாச்சும் போய் அணுகி அதை பத்தி கேட்டீங்களா? என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க எங்களுக்கு நிலம் இருக்குதுன்றாங்க. ஆனா எனக்கு நிலமும் கிடையாது, எதுவும் கிடையாது. நாங்க அதர் கேஸ்ட்ல நாங்க மேரேஜ் பண்ண வந்தோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ரேஷன் கார்டு கூட கிடையாது. எங்க அம்மாவோட ரேஷன் கார்டு தான் நாங்க வச்சுட்டு இருக்கோம். ஆனா எங்க பசங்களை கூட நாங்க ஜாயின் பண்ணல. நாங்க எவ்வளவு வாட்டி எங்க பெட்டிஷன் தரணுமோ அங்க எல்லா இடத்துமே நாங்க பெட்டிஷன் கொடுத்தாச்சு. ஆனா இதுவரையிலுமே அவங்க எங்களுக்கு ஒரு வாட்டியும் அந்த 1000 ரூபாய் கொடுக்கவும் இல்லை, ஒண்ணு வரவும் இல்லை, ஒண்ணுமே இல்லை. எங்க டிஎம்கே காரருக்கு மட்டும்தான் அந்த காசு வரதை தவிர ஏடிஎம்கே காருக்கு ஒருத்தர் கூட அந்த மாதிரி காசு வரல. இந்த ஆட்சியில பெண்கள் எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க? இந்த ஆட்சியில பாதுகாப்பே கிடையாது. பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு அந்த பொட்டை பசங்க சரியா ரோட்ல நடக்கிறது கூட பயப்படுறாங்க. அங்கங்க குடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இந்த மது கடையை ஒழிக்கணும். டாஸ்மாக் கடை எடுத்தாதான் ஒரு குடும்பத்திலையும் நல்லா வாழ்வாங்க ஜனங்க.